ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா இதுதான் நம்ம சிஸ்டம். கம்ப்ளீட்டாக ஒரு பெரிய சிஸ்டம் போட்டுக்கலாம். இதான் ஒரு லேப்டாப்பு. ப்ராபப்ளி இது யூசர் ஸ்பேஸ், இது கர்னல் ஸ்பேஸு. இப்போ என்ன ஆகுதுன்னா ஏதோ ஒரு இன்டரப்ட் வருது. ஓகே, ஸோ இந்த இன்டரப்ட் வந்துச்சு அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் ரன் ஆகும். அதுதான் ஐஎஸ்ஆர், இன்டரப்ட் சர்வீஸ் ரொட்டீன். ஸோ ஒரு இன்டரப்ட்டுக்கும் எந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்னா ரிக்வெஸ்ட் அண்டர்ஸ்கோர் ஐஆர்கியூ அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதில் இந்த இன்டரப்ட்டுக்கு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணு அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிடுவோம். ஓகே, ஸோ அந்த இன்டரப்ட் வந்தால் இந்த ஐஎஸ்ஆர் கால் ஆகிடும், இன்டரப்ட் சர்வீஸ் ரொட்டீன். ஸோ இந்த இன்டரப்ட் சர்வீஸ் ரொட்டீனில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே தான் நம்ம ரொம்ப நேரம் இருக்க முடியாது. அப்போ ஏதாவது டேட்டா இருந்தால் டேட்டாவை ரீட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும், எய்தர் we have to raise soft IRQ, raise underscore soft IRQ, அந்த வேலையை சாஃப்ட் IRQ மூலியம் போடலாம். அப்படி இல்லைனா you have to do a task let schedule. டாஸ்க் இது பண்ணி ஷெடியூல் பண்ணணும் அந்த வேலையை பண்ணுறதுக்கு. அப்படி இல்லைன்னா இப்போ நீ வந்து அந்த வேலையை வந்து ப்ராசஸ் கான்டெக்ட்லேயே பண்ணலாம் அப்படின்னா யூ ஹேவ் டு டூ அ ஷெடியூல் அண்டர்ஸ்கோர் ஒர்க் கியூவை ஷெடியூல் பண்ணணும். நீயே ஒரு ஒர்க் கியூ கிரியேட் பண்ணியிருக்க அப்படின்னா யூ ஹேவ் டு பேசிக்கலி கியூ த ஒர்க். கர்னல் ஒர்க் கியூனா இதை யூஸ் பண்ணணும், ஒர்க் கியூனா இது பண்ணணும். ஸோ ஒரு இன்டரப்ட் வருதுன்னா நீ பேசிக்காக என்ன பண்ணுற, டேட்டாவெல்லாம் ரீட் பண்ணிவிட்டு வேலையை இதுக்கு கொடுத்துட்ற. இதெல்லாம் என்னது, டிஃபர்ட் எக்ஸிக்யூஷன். These two will run in soft IRQ context. அதனால இங்கே ஸ்லீப் பண்ண முடியாது. This two will run in process context. அதனால இங்கே ஸ்லீப் பண்ணலாம். இந்த இன்டரப்ட் கான்டெக்ட் ரன் ஆகிற கோடு இங்கே நீ ஒன்றுமே பண்ணக்கூடாது, டக்குன்னு கொடுத்துடணும் இங்கே. ரைட், இதுக்குள்ளார நீ சிங்கனைசேஷன் பண்ணணும் அப்படின்னா யூ யூஸ் ஸ்பின்லாக் அண்டர்ஸ்கோர் ஐஆர்கியூ. ஓகே, அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளார இந்த ஒர்க் கியூவில் நிறைய ஒர்க் கியூ இருக்குது. இதுக்குள்ளார நீ சிங்கனைசேஷன் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் மியூடெக்ஸ், யூ கேன் யூஸ் செமஃபோர், அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது ஒரு டேட்டா, ஒரே ஒரு டேட்டா மட்டும், ஒரு வேரியபிள் இருக்குது, அந்த வேரியபிளை அப்டேட் பண்ணும்போது ஒரு கோர் மட்டும் தான் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா யூ யூஸ் அட்டாமிக் செட்டு, அட்டாமிக் இன்க்ரிமெண்ட், அட்டாமிக் மேக்ரோ யூஸ் பண்ணிக்கணும். This is how you do synchronization. This is deferred execution. This is how you do synchronization. So இங்க நம்ம ஒரு இன்டரப்ட் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்னா ISRல we will disable all the interrupts. All hardware interrupts will be disabled. ஏனா இத ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு இன்டரப்ட் வந்துச்சுனா திருப்பி அதை போய் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க முடியாதுல. சோ எல்லா ஹார்ட்வேர் இன்டரப்ட் டிசேபிள் பண்ணிட்டு தான் இந்த கோட் இருக்கும். சோ இங்க நம்ம ரொம்ப டைம் எடுத்துட்டோம் என்ன அர்த்தம், நிறைய இன்டரப்ட் மிஸ் பண்ணிடுவோம். அதனால டக்குன்னு இந்த வேலையை இதுதான் டாப் ஆஃப், கரெக்ட், டாப் ஆஃப். இதெல்லாம் பாட்டம் ஆஃப். ஸோ பாட்டம் ஆஃப்க்கு அந்த ஒர்க்கை கொடுத்துட்டு டப்புன்னு இன்டரப்டை எனேபிள் பண்ணிவிடுவோம். அடுத்த இன்டரப்ட் வருதுன்னா அதை ப்ராசஸ் வேற ஒரு ஐஎஸ்ஆர் ப்ராசஸ் பண்ணுவோம். சாஃப்ட் ஐஆர்கியூக்கும் டாஸ்க்லருக்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ சாஃப்ட் ஐஆர்கியூ என்னன்னா இதெல்லாம் இவ்வளோ டிஃபரெண்ட் சாஃப்ட் ஐஆர்கியூஸ் இருக்கு. ஒன் ஆஃப் த சாஃப்ட் ஐஆர்கியூ இஸ் த டாஸ்க்லெட் சாஃப்ட் ஐஆர்கியூ. ஓகே, ஸோ டாஸ்க்லெட் இதுதான் வந்து பேஸ் லெவல் டிஃபர்ட் மெக்கானிசம். டாஸ்க்லெட் இஸ் பில்ட் ஆன் டாப் ஆஃப் சாஃப்ட் ஐஆர்கியூ. ரைட்டா? இப்போ ஒரே சாஃப்ட் ஐஆர்கியூ கேன் ரன் இன் டிஃபரெண்ட் சிபியூஸ். அதாவது ரெண்டு சாஃப்ட் ஐஆர்கியூ இருக்கு, சாஃப்ட் ஐஆர்கியூ 1, சாஃப்ட் ஐஆர்கியூ 2. ரெண்டோட டைப்புமே டிஎக்ஸ் சாஃப்ட் ஐஆர்கியூ, ரெண்டுமே இன்னும் இதுவுமே டிஎக்ஸ் தான் சாஃப்ட் ஐஆர்கியூ. இது ரெண்டுமே வேற வேற கோரில் ரன் ஆகலாம் பேரலா. ஆனால் டாஸ்க்லெட் பொறுத்த வரைக்கும் ரெண்டு டாஸ்க்லெட் ஆஃப் த சேம் டைப் cannot run in the different core. They have to run only in one core. Okay. இங்க என்னன்னா இங்க ரெண்டு டாஸ்க்லெட் இருக்கு. ஓகே, இதை வந்து நம்ம டாஸ்க் அண்டர்ஸ்கோர் ஷெட்யூல் கூப்பிடுறோம். ஓகேவா? இது CPU 1 வந்து டாஸ்க்லெட் ஷெட்யூல் பண்ணுது, CPU 2 வந்து CPU 0 வந்து டாஸ்க்லெட் ஏவை ஷெட்யூல் பண்ணுது, CPU 1 வந்து டாஸ்க்லெட் பியை ஷெட்யூல் பண்ணுது. அப்போ ரெண்டு டாஸ்க்லெட்டும் பேரலா ரன் ஆகும். ஓகே, இப்போ CPU 0 அண்ட் CPU 1 ரெண்டுமே ஒரே டாஸ்க்லெட்டை ஷெட்யூல் பண்ண முடியாது. பட் இது சாஃப்ட் ஐஆர்கியூ பண்ண முடியும்.
சேம் சாஃப்ட் ஐஆர்கியூவை வந்து 2 டாஸ்க்லெட்டில் ஷெடியூல் பண்ணலாம், 2 கோரில் ஷெடியூல் பண்ணலாம். ஆனால் டாஸ்க்லெட்டில் 2 டிஃப்ரெண்ட் டாஸ்க்லெட் கேன் ரன் parallelly in 2 டிஃப்ரெண்ட் CPUs. அப்போ உன் கோடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் you have one code is there that is scheduling a tasklet. Okay, this is run this scheduling a tasklet. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோட் இஸ் ரன் பை ஒரு ISR1 இன்டர் சர்வீஸ் ஓடி தானே ரன் பண்ணுது. ISR2மே உன்னை வந்து அதே டாஸ்க்லெட் ஷெடியூல் பண்ணுதுன்னு வச்சுக்கோ. ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரே டாஸ்க்லெட் இது கரெக்டா. இது வேற, இந்த ISR1 வேற கோரில் ரன் ஆகலாம், இந்த ISR2 வேற கோரில் ரன் ஆகலாம். ஆனால் இந்த ஒரே டாஸ்க்லெட் வேற வேற கோரில் ஷெடியூல் பண்ண முடியாது, ஒரே கோரில் தான் ஷெடியூல் ஆக முடியும். ஒன் டாஸ்க்லெட், ஒரே டாஸ்க்லெட்டை 2 தடவை நீ ஷெடியூல் பண்ணலாம். ஒரு ISR ஷெடியூல் பண்ணலாம், இன்னொரு ISR ஷெடியூல் பண்ணலாம் கரெக்டாக பேரலா. ஓகே, அதே மாதிரி ஒரே சாஃப்ட் ஐஆர்கியூ raise_soft ஐஆர்கியூவை ISR1 ரேஸ் பண்ணலாம், ISR2 ரேஸ் பண்ணலாம், ஒரே டைம் ரேஸ் பண்ணலாம். இந்த ஒரே சாஃப்ட் ஐஆர்கியூ 2 கோரில் கோர் 1 கோர் 2ல ஷெடியூல் ஆகலாம் ஒரே சாஃப்ட் ஐஆர்கியூ. ஆனால் ஒரே டாஸ்க்லெட் 2 கோரில் ஷெடியூல் ஆக முடியாது. 2 டிஃப்ரெண்ட் டாஸ்க்லெட் வேணால் 2 கோரில் ஷெடியூல் ஆகலாம்.